In this video, we are going to look about what is doubly linked list. So doubly linked list அப்படிங்கிறதுல வந்து singly linked list-ஐ விட insertion and deletion could be done in a better manner. ஸோ இப்போ doubly linked list-ல வந்து we will be having a data part. ஸோ இதுதான் இந்த டேட்டா பார்ட். ஸோ இந்த டேட்டா பார்ட்டில் வந்து ஒரு டேட்டா தான் இருக்கலான்னு இல்லை, இந்த டேட்டா பார்ட்ஸை மல்டிபிள் இதில் பிரித்து எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் யூ வில் பி ஹேவிங் எ ப்ரீவியஸ் பாயிண்டர் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர். ப்ரீவியஸ் பாயிண்டர்னால் முன்னத்த நோடோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் பாயிண்டருங்கிறது அடுத்து வர நோடோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் ஹோல்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த ப்ரெடிசர் நோட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர் ஹோல்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த சக்ஸஸர் நோட். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் 3 நோடு இருக்குது. ஒன்றில் வந்து 10, 20, 13 இருக்குது. இதோட அட்ரஸ் நான் சும்மா அஷ்யூம் பண்ணியிருக்கிறது 100, 200, 300ன்னு. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ், அப்போ அடுத்த நோடு என்ன 200 அது இருக்கும். இப்போ இந்த 200ங்கிற நோடில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னத்து நோடோட அட்ரஸ், முன்னத்து நோடு என்ன இதோட அட்ரஸ் 100. அப்போ இந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கும் நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் என்ன 300. அப்போ ஹியர் யூ வில் பி ஹேவிங் 300. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ், ப்ரீவியஸ் நோடு என்ன 200 தான் அட்ரஸ். அவ்வளோதான். அப்போ அந்த ஃபஸ்ட்டு நோடோட ப்ரீவியஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல், லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல். இதுதான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட். தட்ஸ் ஆல். அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும், எல்லாத்துலேயுமே ஹெட்டுன்னு ஒரு பாயிண்டர் இருக்கும். ஹெட் கண்டைன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஃபஸ்ட் நோட். அட்ரஸ் ஆஃப் ஃபஸ்ட் நோடு என்ன இந்த 100. இதை தனியாக வேணாலும் நீங்கள் போட்டு காமிக்கலாம். இஃப் இட் இஸ் கன்ஃபியூசிங் இதை விட்டுட்டு இதவே நீங்கள் ஹெட் நோடாக காமிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஹெட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வில் பி ஹேவிங் 100 சின்ஸ் ஹெட் கண்டைன்ஸ் அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோட் 100ன்னு வரும். அப்போ இந்த டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னா ஹெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா 10 எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த 200 எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னா ஹெட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூல் ஹாவ் 200 which points to the second node. ஓகே, அப்போ ஹெட் ப்ரீவியஸில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸில் தான் நமக்கு எதுவுமே இல்லை நல். அப்போ ஹெட் ப்ரீவியஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நல் தான் இருக்கும். இப்படி தான் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஹெட்டோட நெக்ஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஹெட்டுனா எனக்கு என்ன 100. ஓகே, அப்போ ஹெட்டு நெக்ஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு என்ன ஹெட் நெக்ஸ்ட்டுனா என்ன ஹெட்டு இது, ஹெட் நெக்ஸ்ட்டுனா என்ன 200 செகண்ட் நோடை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இதை வச்சு நான் தேர்ட் ரோடை எப்படி கெட் பண்ணலான்னா ஹெட்டுனா 100, ஹெட்டு நெக்ஸ்ட்னா 200. ஹெட்டு நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டு இது ஹெட்டு நெக்ஸ்ட்டுனா 200 which points to this node. இந்த 200ஓட நெக்ஸ்ட்டுனா நான் என்ன மீன் பண்ணலாம் 300. அப்போ இது வரைக்கும் இருக்கிறது you will get 300. ஸோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இதை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது டிக்ளரேஷன் இஸ் குவைட் சிம்பிளர். இட் இஸ் சிமிலர் டு யுவர் சிங்கிலி லிங்க் லிஸ்ட். ஓகே, சேம் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்ட் நோட். ஸோ இதில் ஒரு டேட்டா ஃபீல்டு இருக்குது, அதனால் ஒரு டேட்டா ஃபீல்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா உங்கள் அப்ளிகேஷன் பொறுத்து மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே 2 பாயிண்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பாயிண்டருமே எதை குறிக்குது, திஸ் டினோட்ஸ் இது ஹெட்டு, இது நல்ல இருக்கும். இப்போ இந்த பாயிண்டர் எதை குறிக்கிறது கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நோட், இது கண்டெய்ன்ஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நோட். அந்த பாயிண்டர் வேரியபிள் எல்லாமே அந்த நோடோட அட்ரஸை தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த நோடோட அட்ரஸ்னால் இங்கே என்ன டிக்ளேர் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் தான் டிக்ளேர் பண்ணணும். ப்ரீவியஸ்னு ஒன்று, இன்னொன்று நம்ம என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுன்னு நேம் பண்ணுறது வந்து அந்த ஒரு நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் அண்ட் அந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர். தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் வே ஹவு எப்படி டபுள்யூ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அது ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி. இனிமேல் நம்ம ஏதாவது வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணால் ஈஸியாக போய்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த நோடுமே லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லுன்னா என்ன அர்த்தம், ஹெட்லேயே நல்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இட் டஸ் நாட் ஹேவ் எனி நோட்ஸ் இந்த லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டு வந்து
எம்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். That's all. So this is just an introduction to what is doubly linked list. Thank you.